அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம்ம சேனலில் இன்றைக்கி பீர்க்கங்காய் தக்காளி பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு துவரம்பருப்பு பாசிப்பருப்பும் நான் கலந்து போட்டிருக்கேன். அளவுலாம் சொல்லியிருக்கேன். பூண்டு ஒரு கை, அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்குனது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆந்திராவில் செய்யக்கூடிய பீரக்காய பப்பு அப்படின்ற ரெசிப்பியை அந்த இதுதான். இது கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். சிலிண்டர் ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தக்காளி தான் நிறையா சேர்த்துக்கணும். இதில் ஒரு 4-5 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சேர்க்குறது கூட நம்ம சாம்பார் மாதிரி இருக்காது. இது சாம்பாரெல்லாம் நம்ம மிளகாத்தூள் நிறையா சேர்ப்போம். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் கம்மியாக தான் சேர்ப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுடணும். வெயிட் போட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் தோல் நீக்கி பீர்க்கங்காயை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க, அதில் துவையல் செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்குன இந்த பீர்க்கங்காயை நம்ம அந்த பருப்பில் வெந்த பருப்பில் சேர்த்துக்கணும். நான் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் மாற்றிட்டேன். நான் கரண்ட்டு போயிடுச்சு அதனால். அப்புறம் இதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை திருப்பி வேக விடணும். பீர்க்கங்காய் செத்த நேரத்துலேயே கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டால் வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அந்த பீர்க்கங்காய் கலவையில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கும் பொழுது கொத்தமல்லி தழையை தூவி இறக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.